Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது ரவா கேசரி. குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரவா கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சுகர் அண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட். ஒரு கப் ரவைக்கு வந்துட்டு 2 கப் வந்து தண்ணி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 20 கிராம்ஸ் கிஸ்மிஸ் அண்ட் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா உருகட்டும். இதில் வந்து நீங்கள் கேஷ்யூ அண்ட் கிறிஸ்மஸை ஃபஸ்ட் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து 1 கப் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாம் வறுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 3 கப் விதமாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில். இப்போ நான் 2 கப் தண்ணியும் 1 கப் வந்து பாலும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கலருக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்புக்கு ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து பால் அப்புறமா தண்ணியும் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா சேம் கப்பில் ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கீயை ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. சூப்பரான ரவை கேசரி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.